ஸோ நம்ம மென்சுரேஷன் டு மெனபாஸ் இந்த சேனல், அதாவது மெமரிஸ் டு மெஸ்பரைஸ் இந்த சேனல் பேசிஸில் ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது ஹெல்த் டிப்ஸ், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஃபார் ஒர்க்கிங் உமன்ஸ். ஸோ வேலை செய்கிற ஒவ்வொரு உமனுமே வந்து யூடிஐ வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டே ஹைட்ரேட்டட், நல்லா வந்து தண்ணி குடிக்கிறோம், ஸ்டே ஹைட்ரேட்டட். ஸோ ஒர்க் பேலன்ஸ் பண்ண முடியாமல் தண்ணி குடிக்கிறது மறந்துடுறது, அதை அவாய்ட் பண்ணணும். செகண்ட், டோன்ட் ஹோல்ட் யூரின், அதாவது நீங்கள் யூ ஹவ் டு எம்டி யுவர் பிளாடர். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக எம்டி பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒர்க் பிளேஸில் டாய்லெட் சரியில்லை அப்படின்னா அந்த இடத்துல வைப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. வைப்ஸ் யூஸ் பண்ணுறது சரியா தப்பான்றதை பற்றி நான் சொல்ல வரல. பட் அந்த வைப்ஸை தப்பாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாகவே அதுவுமே யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும். அதாவது வைப்ஸ் எப்பவுமே ஃப்ரண்ட் டு பேக் தான் யூஸ் பண்ணணும், பேக் டு ஃப்ரண்ட் யூஸ் பண்ணவே கூடாது. ஒரு வைப்பை ஃப்ரண்ட் டு பேக் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன பண்ணணும், நம்ம ஹேவ் டு டிஸ்கார்ட் இட், அதாவது டஸ்ட்பினில் கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறம் வியர் ப்ரீத்தபிள் க்ளோத்திங், அதாவது நம்ம ஒரு வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி நம்ம என்ன வியர்ஸும் அந்த வியர்ஸ் அண்ட் நம்மளோட ட்ரெஸ் கோட் வந்து எப்பவுமே இருக்கணும். அவாய்ட் டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸ். தேங்க்யூ. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ்.